நெருப்பிலை பிறந்து தென்னன் முகலில் கிடந்து சங்க திருப்பிலை இருந்து வைகை எட்டிலே தவழ்ந்த விதை நெருப்பிலை நின்று கற்றோர் நினைவில் நடந்துள்ளன மறுப்பில் நின்ற பாவை என் மருங்கில் வளர்கின்றாள். செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர் பெருமக்களின் வழியில் தோன்றிய பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய பெரியோர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்துக் கொண்டு நம்பி உள்ளோம். கவிஸ்ரீ இந்த ஊர் தானே? ஆமாம், சொந்த கிராமம்தான். ஆமாம், மிகவும் அற்புதமான ஒரு ஒளிபரப்பு நிலையம். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்திருக்கின்றார் உடன்பிறவாத அன்பு சகோதரர் MS சுதாகர் அவர்களுக்கும். அவர் ஒரு நடிகர் தான். அவர் ஒரு நடிகர் தான். நீங்கள் என்ன பார்த்து எல்லாமே நடிகர் தாங்க. நம்பிராஜன் தானே நினைக்கக்கூடாது. ஒரு நடிகர் தான். அவர் ஆமாம், உண்மைதான். ஆமாங்க, அது வேற இருக்கு. அண்ணர் அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையிலே சாப்பிடுங்க ப்ரோ நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் ஆமாம் சாப்பிட்டு பேசவா, அது நல்லா தான் இருக்கு. டீ தான் சூடு இல்லாமல் இருக்கு ப்ரோ. ஆமாம், அதெல்லாம் நல்லா இருக்கும். மற்றும் எனதுடன் பயணிக்கும் எனதருமை இசைக்கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க ப்ரோ. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நம்மை பற்ற தாய் தந்தையர் தான். அந்த வகையிலே தாய் தந்தையரை வணங்கி இறைவன் ஒவ்வொன்றும் எனக்காகத்தான் கொடுத்து வைத்திருக்கின்றனா அல்லது நம்ம எல்லோருக்குமாக கொடுத்து வைத்திருக்கின்றனா என்ற தன்மையிலே பார்க்க போனால் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்று மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் மிதக்கும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், சரகை பதித்த மணிமகுடம், தவளில் இளமா தங்கரதம், தருகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். புலிகள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். தன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உன்னை மனமே என் கோயில், அவளை என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம்தான் அம்மையப்பன் தான் உலகம் என்று இந்த உலகிற்கே உதவுத்தவன் எமதண்ணன் ஐங்கரத்தான். ஐங்கரத்தானின் தமிழகன் ஆறுமுகத்தான், நான்முகத்தானின் மகன் நாரத மகரிஷி நல்லதொரு வாசகத்தை கேட்டு வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி அற்புதமாக இடத்திற்கு வந்துவிட்டேன். இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்து இடத்திற்கு பெருமையா அல்லது இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமையா என்று எண்ணி பார்த்தால் இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்துத்தான் இந்த இடத்திற்கே பெருமை என்ற வகையிலே தன் மட்டுமன்றி தன் பின்வரும் சந்ததிகள் எல்லாம்
எவ்வாறெல்லாம் சீராட்டி பாராட்டி நல்லதொரு நிலைமையில் வளர்த்து வருகின்ற நன்மைகளை பார்க்க போனால் தென்னகமாம் எந்த திருநாட்டில் மேவியதோ கல் நடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாயிடம் உருவாகி நேர்வீழ்ச்சி காணாதிருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா பொன்னும் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட அன்னம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணுமிடமெல்லாம் தாவி பெருகி வாழ்ந்து தஞ்சை மலநாட்டை தாயாகி காப்பவளாம் தனிக்கருணை காவிரி நிறுத்தி பேர் நிறுத்தி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளைகளும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி நீங்கள் இதயக்கணி நீங்க நல்லாகி இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லாகி இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லாகி இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற விளங்கிட வேண்டும் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரே காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில்
நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாவே. உங்களுக்கு நான் முதல்ல கைதட்டி வணங்கிக்கிறேன். அற்புதமான கலைஞர்கள், பக்கமேளங்கள். எப்போ பாட்டு எது நல்லா இல்லையா? எப்போ ரெண்டு கட்டி அதான் காலையில் கட்டி சட்னி. உண்மையிலே அமைதியாக ரசிக்கிறது அது ஒரு ரகம்தான். ஒரு கிராமத்தில் ஒரு ஆரவாரம் இல்லாமல் ரசிக்கணும்னு ஒரு கட்டுப்பாடாக கூட இருக்கலாம். எனக்காக நீங்கள் தளர்த்திக்கிற வேண்டாம். கை தட்டணும்னு தோணுச்சுன்னா தட்டுங்க. அதுக்கு மேலே ஏதோ அன்பளிப்பு கொடுக்கணும்னா ஒரு 5 பவுன் வரைக்கும் சங்கிலி தாங்கத்தான் போட்டுக்கிடுவேன். அதுக்கு மேலே தாங்காது, என் பாடியும் தாங்காது. அவ்வளோனால எவ்வளோ நாள் 5 பவுன் போதுமா? 5 பவுன் வரைக்கும் இந்த வட்டம் அளவு கொடுத்துருப்பாங்க. இரும்புல சேர்த்து வச்சு இந்த எருமட்டுக்கா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஏன்னா ஒரு சந்தோஷமா இருக்கணும். அப்படி ஒரு சத்தம் இல்லாமலே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது இல்லையா? நல்லா உறக்கம் வர்ற நேரம் வேற தூக்கத்தில் வந்துக்கிட்டு ரங்கு அது பூரா பார்க்குதுங்க. நம்ம பூரா அவங்க வீட்டுக்கு களவாண்ட வந்த மாதிரி எல்லாம் தூங்குற காலத்தை. எவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் வர்றான், அவன் பாட்டு நாடகத்தை முடிச்சுட்டு போயிடுவான். நீங்களாம் நம்பிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் எப்படி நம்மளை ஏமாத்திருவான்? பாடுறானா பாடலையா? இல்லை வேடுவார். ஆமாம் இல்லை ஆமாம். அவங்க போகிற வழியில் வெறும் மொட்டை கிணறா இருக்கான். நன்றிண்ணே, போட்டுருவோம்ண்ணே. நீங்கள் இவ்வளோ கேட்டீங்கல்ல, கொஞ்சம் அடுத்து வருவோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே மிகவும் அற்புதமான இடம் குறிஞ்சிடும். இடத்தை பார்க்கின்ற பொழுது மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும், அதிலும் இருபடங்கு வளமன பூத்து குலுங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும், அந்திசாயம் நேரத்தில் அகல்விளக்கு போல் காட்சி தரும் அள்ளிமலர் கூட்டங்களும், அதற்கிடையே ஓம்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவைனங்களும், வண்டினங்களும், மயில்களும், மட்டங்களும், அன்னங்களும், தராக்கலாம். எனக்கு மட்டும் பறவை கத்தவே மாட்டேன்னு பத்தான் சத்தம் கேட்டிருக்கு. அப்படியா? பெரும்பட அன்மையான இடத்திலே அந்த பொன்மாங்குயில் எவ்வாறெல்லாம் சிங்காரமாக பண்பாடு வாங்கி பொன்மாங்குயில் சிங்காரமாய், பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்த காதல் பார்வையில், உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் சிங்காரமாய் பண்பாடுதே. வானை தொட்ட மேகம் எங்கே, பூவை தொட்ட ராகம் என்ன, தனி தொட்ட வண்டி எங்கே, காட்டில் விட்ட செடி என்ன. வானை தொட்ட மேகம் எங்கே, பூவை தொட்ட ராகம் என்ன, தனி தொட்ட வண்டி எங்கே, காட்டில் விட்ட செடி என்ன. தங்க மலைச்சாரல் ஊரோ எங்களை கைது செய்வார் யாரோ, அன்பாய் ஒரு தெய்வம் வந்து தாளாட்டுது, துள்ளும் நதி என்னை தொட்டு பாராட்டுது, கண்ணில் ஒரு மின்னல் கண்டேன் என்னை இங்கு கண்டு கொண்டேன். பொன்மாங்குயில் சிங்காரம் பண்பாடுதே. நான் இருந்த குண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் இல்லை, ஞாபகத்தை விட்டு விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை. நான் இருந்த குண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் இல்லை, ஞாபகத்தை விட்டு விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை. உமை என்ன பேச வைத்தார் யாரோ, உள்ளத்திற்கு உள்ள வைத்தார் யாரோ, சொந்தம் என்று தென்றல் என்னை தாளாட்டுதே, துள்ளும் நதி என்னை தொட்டு பாராட்டுதே, பச்சை நிறப்பாய் வீரித்தேன் கச்சேரிதான் சோலைக்குள்ளே. பொன்மாங்குயில் சிங்காரமாய், பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்த காதல் பார்வையில், உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில். பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. இடத்துல நன்றி 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 நன்றி. இப்படியெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நாடகங்கள் அழிஞ்சிடாது. இப்போ நீங்கள்லாம் இருக்கும்போது அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன். அற்புதமான ரசிகர்கள். தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர், இங்குதான் வள்ளி இருப்பதாக, வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக
ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறது என்று பார்க்கலாம். எப்படி பாருங்க. வா வா இங்க வா, நீ வெளியே வா. இங்க வா, இங்க வா நீ. ஆலலம் சோ வர்ற மறுபடியும் கோவிந்தாவா. ஆலலம் சோ, ஆலலம் சோ, ஆலலம் சோ. என்ன ஒரு அற்புதமான கானம். இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் இங்க வா, வேடுவருக்கு பாம்பு கடிச்சிருக்கான். அளவு இருக்குதா? ஏன் அவர் வேடுவருக்கு பாம்பு பிடிச்சா என்ன அவர் எதுக்கு கூப்பிடுற? அதில் அவர் ஃபேமஸா? அற்புதமான கானம். இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் சாதாரணப்பட்ட பெண்மணியாக இருக்க வாய்ப்பே இல்லை. குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பதற்கிணங்க கூவாமல் கூறிக்கொண்டிருக்கின்றாள், பாடாமல் பாடிக்கொண்டிருக்கின்றாள், பேசாமல் பேசிக்கொண்டிருக்கின்றாள். இப்பேற்பட்ட பெண்மகளின் சாரீரமே இப்படி இருக்கிறதென்றால் சாரீரத்தை தரக்கூடிய அந்த சாரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கலாம் என்றால் 1000 நாவு படைத்த அந்த ஆதிசேடனாலும் முடியாது என்ற காரணத்தினாலே ஒரு நாவை வைத்துக்கொண்டு நாமும் நம்மால் இயன்றவரை உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையில் வர்ணிப்போம் என்ற காரணத்தினாலே திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாளை கெஞ்சம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. கார்முகிலை போன்ற கூந்தலும் நன்றி நன்றி நன்றி. கார்முகிலை போன்ற கூந்தலும் 3ஆம் பேரை சந்திரனை பழிக்கும் நெற்றியும் வல்லை போன்ற காதுகளும் முல்லை போன்ற பற்களும் கோவை பழத்திற்கு நிகரான உதடுகளும் உடுக்கை போன்ற இடையும் உய்யார நடையும் இப்பேற்பட்ட அழகெல்லாம் ஒன்று சேர அமைப்பட்ட ஆரணங்கையை வர்ணிக்கலாம் என்றால் சிறந்த ஒரு அன்பன்னார் மானூரை சேர்ந்த அன்பன் விஜயராமன் நினைவாக அழகாக முத்து முத்தா பாட்டு அண்ணே பாட்டு ஆமாம் விஜயராமன் பாட்டு அழகாக கண்ணுக்கு அழகாக கேளுங்க. அவர் தான் அருமையாக பாடுவார். முயற்சி பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்றையா பாருங்க. அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கண்ணில் வந்தால்
கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணில் நினைவாக இங்கே கண்கள் நான்கும் மயங்குதம்மா பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக கண்ணுக்கு அழகாக கற்பகச் சோலை கண்ணில் வந்தான் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணில் நினைவாக இங்கே கண்கள் நான்கும் மயங்குதம்மா பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக மோக கவிதைக்கு முன்னுரை தீட்டிடும் நாத சலங்கைகள் கண்டு மலர் செல்வி மனம் கண்டு மோக கவிதைக்கு முன்னுரை தீட்டிடும் நாத சலங்கைகள் கண்டு மலர் செல்வி மனம் கண்டு மஞ்சள் முகத்திலே மாணிக்க முகத்தை வந்தது போல் வந்து நின்று அந்த மடையும் கம்மை மறக்கவும் ஆடுது உள்ளங்கள் நின்று கண்ணுக்கு அழகாக கற்பகச் சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நீருண்ட மேகத்தில் ஊர்வலம் போல் வந்து சீதரும் பூந்தலை கண்டு மலர் கண்டு மனம் கண்டு நீருண்ட மேகத்தில் ஊர்வலம் போல் வந்து சீதரும் பூந்தலை கண்டு மலர் கண்டு மனம் கண்டு மஞ்சள் முகத்திலே மாணிக்க முக்குத்தி வந்தது போல் வந்து நின்று அஞ்ச மடையும் தம்மை மறக்கவும் ஆடுது உள்ளங்கள் நின்று கண்ணுக்கு அழகாக கற்பகச் சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக 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 அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும் முன்னால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட எழில்மிகு சித்திரப்பதமே என்பார்களே திருலோக மாறனான அந்த விஜயனையே மகிழ்வுக்க வந்த பெண்தான் என்று எண்ணும் அளவுக்கு இருக்கும் இந்த பெண்மகளை வர்ணிக்கலாம் என்றால் எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம் பேர்பட்ட தமையான இடத்திலே அப்படியாப்பு பேர்பட்ட தன்மையான இடத்திலே பெண்மகளை எப்படி வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம் மனிதன் வாழணும்னா ரொம்ப அவசியமானதுங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க, ஒரு கண்ணு தெரியாதவன் ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஆதாரமாக எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அவன் கையில் வச்சுருக்க அந்த கைத்தடி இருக்குது பார்த்தீங்களா, அவன் வாழ்கிறதுக்கு ஆதாரமாக அந்த கைத்தடி தான். நல்ல ஒரு விஷயம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அந்த கைத்தடி தான் அவன் அன்றாட வந்து அவனை வழி நடத்துகிறதே. ஆனால் கண்ணு தெரிஞ்ச உடனே பாருங்கள், அந்த குச்சியை தான் முதல்ல கீழே விடுவேன். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் எந்த ஒரு உதவியுமே கிடைக்காத வரைக்கும் அப்படி இருக்கும். கிடச்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இப்படி நன்மையான இடத்துல சந்திக்க வேண்டியவங்களையும் சந்திக்கணும், சிந்திக்க வேண்டியவங்களையும் சிந்திக்கணும். கால நேரத்தை கருத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா கர்ணம் பூதியாக போயிடும். நம்ம இப்போ தன்மையான இடத்துல யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருக்கின்றான். ஆமாம், மாத்தி விட்டு வாங்குறாங்க. எல்லாமே உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான். மேலப்பெருங்கரை சேர்ந்த அன்பண்ணார் சுந்தர் அவர்கள் இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி கௌரவப்படுத்தி 200 பொற்காசுகள் அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு
சசக நிசப்பா நிசாசா நிச சமக ரிசப்பா நிசாசா நிச சப ப பாதகமா மம கமக கம கம நிசக நிசானி சப்த சுரதேவியுணரும் இனி என்னில் வரகாலம் அருளும் நீ அழகில் மமமாவில் வாழும் என் கழிவில் ஒளி தீபம் கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணிகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணிகள் பரிமாறும் தேகம் பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி பாவை உன்னாசை தேடி வரும் பாவை என் ஆசை கோடி இனிக்காமல் பல்லாக்கில் ஏறி நாம் கலப்போம் உல்லாச ஊரில் உன் அங்கம் தமிழோடு சொந்தம் இது என்றும் திகட்டாத பந்தம் கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் தேகம் கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இனி சொர்க்கம் வேறொன்று எனக்கு எந்த சுகமும் இடில்லை இதற்கு மனம் கங்கை நதியான முகமை இனி எங்கே இமை மூடும் இளமை கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் தேகம் நீரில் நின்றாடும் போதும் சுடும் நெருப்பாயின் தேகம் மாறும் நெஞ்சில் ஒன்றாகும் தேகம் சுடும் நெருப்பாயின் தேகம் மாறும் இது நேரில் நீ வந்த மாயம் இந்த நிலைமை எப்போது மாறும் உன் இளமை மலை மேகமானால் என் இதயம் குளிர்வாடை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் தேகம் யார் நீங்க? நீங்க யாரு? என்ன ஏமா நீங்க யாரு? ஒரு ஆம்பளை ஆளும்னா சட்டை போட்டு வர இல்லையாமா? எலை பாட்ட பாட்டியா சச நினிப்பா நீ சா 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 அது சுரம்ங்க. சுரம் ஆமா. சப்த சுரங்கள் ஏழு. ஆமா ஏழு இல்லங்க சுரங்கள் கொட்டு அங்கே போகாதியா. யார் நீங்க? வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். வெள்ளிமலை சொந்தக்காரர். வேலிமலைக்கு வந்த நோக்கம் எனக்கு சொந்தமானது தேடி வந்திருக்கீங்க. என்னது? 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 ஏய் எனக்கு சொந்தமானது அப்படின்ற அப்புறம் என்னது? சொந்தமானது என்னது? எது என்னதுங்க? என்னதுன்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் சொல்றது உங்களுக்கு என்னது எப்படி உங்கதாகும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்கதுதான். என்ன அது? என்ன அதுன்னு கேக்குறீங்களா? என்ன அது? மான். அது மானதா? ஆமாங்க. அப்ப நீங்க மானம் கட்டா வந்திருக்கீங்க. மான கேட்டா வந்திருக்கீங்க. மான கேட்டா வந்திருக்கீங்க. மான கேட்டு வந்திருக்கேன். இங்க நான் கொண்டு வியாபாரம் பாக்குறது இல்லையே. ஏன் உங்ககிட்ட கேட்டு வந்தேனா? அப்புறம் கேக்குறேன். எனக்கு சொந்தமானதுங்க. நம்ம கொடுத்து வச்சு நாங்க மேட்ச் கொடுத்துற மாதிரி மான கேட்டு வந்தேன்னா என்ன இது? அர்த்தம் பொருத்தம் இல்லையா? தெளிவா புரிஞ்சுக்க. நான் கேக்குறேன். அனுமதி தான். மட்டும் சொல்லுங்க. என்ன அனுமதி? முதல்ல நீங்க இடத்துக்குள்ள வந்ததே மாபெரும் தப்பு. மான்குட்டி இங்க தாங்க இருக்கு. நீங்க மானு குட்டி வந்துச்சுல இதெல்லாம் ஏத்துக்கிற ஒரு விஷயமா? ஏத்துக்கிற கூடிய மனப்பக்குவம் வேணுங்க. அப்படியா? ஆமாங்க. எங்க உங்க முகத்தை பார்த்தா நீர்லாம் செம்பரி குட்டி கூட பிடிக்க முடியாத ஆள் மாதிரி தெரியுது. நீர் மானை பிடிச்சு மல்லாக்க ஓட்டி என்ன ஆளை பார்த்து எடை போடாத ஊதுகாமலன்னு இருக்கான். முருங்க வறுத்து உத்தரத்துக்காகாது. ஆமா. நீங்க இப்ப கொஞ்சம் ஆள் ஒரு இவங்க தாங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் கேக்குறேன்
முருங்கை மரம் உத்துறதுக்காக ஆகாதுங்க. நல்ல உத்துறதுக்கு ஆகிற மரம் எது? வாகை மரம் தான். ஏன் தேக்கு ஆகாதா? தேக்கு இல்ல, அது வலுத்தவே வாங்குறதுங்க, இளைச்சவே வாங்குறது வாகை போதும். அப்படி வரீங்களா? நான் கேட்கிறேன், கேளுங்க. ஏன் நீங்க மானத்தையும் பிடிக்கணும், இந்த எருமை மாடு பன்னி இப்படி எல்லாம் பிடிக்க கூடாதா? எருமை மாடு மாதிரி இல்லைங்க அது. கழுத, அழகான மான்குட்டி தான். குதிரை, மான்குட்டி தாங்க தேடி வந்ததே. சரி, நான் மான்குட்டி தான் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், உயர்வான எண்ணம். இதெல்லாம் பேச்சா? இதே பேச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட பிடிக்கலாம், மானு குட்டி என்ன ஓட்ட ஓடும், அதை உன் மாலை பிடிக்க முடியுமா? எனக்கு விருப்பமான மான்குட்டி என்னை கண்டு ஓடலைங்க. ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க, நீங்க ஓடல. எனக்கு சொந்தமான மான்குட்டி, என் உள்ளத்தை கவர்ந்த மான்குட்டி இங்கே தான் இருக்கு, மறைஞ்சிருக்கு. அதை பிடிக்கணும் அப்படின்னா அது மிரண்டு ஓடுனா தான் விரட்டி போகணும். அப்போ உங்களை பார்த்து மிரளல, என்னைய பார்த்து ஒரு வெக்கம். மானு வெக்கப்படுதா? வெக்கப்படுங்க. சரி, மானு ஒரு விஷயம் கேளுங்க. என்ன? எல்லா உயிரினமுமே பேசும். இப்ப ஆடு பேசும், மாடு பேசும். அது உயிரினத்துக்கு அது புரியும். அந்தந்த மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் வந்து பரம்பரை வேட்டைக்காரன். அப்படியா? அதனால எந்த உயிரினம் எப்படி எப்படி பேசும். அப்ப அந்த மானு உங்களை பார்த்து என்ன பேசு? என்னை ரொம்ப விரும்புதுங்க அந்த மான். மானு? ஆமா, மானு உங்களை விரும்புது. சொல்ல வெக்கப்படுது. சரி, ஒரு சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மானு என்ன பண்ணுவீங்க? சொல்லிடுச்சுன்னா புதியா போச்சு தூக்கி போட்டு போங்க. தூக்கி விட்டு என்ன பண்ணுவீங்க? போட்டு சங்கு சங்குன்னு ஓடிடுவீங்க. சங்குக்காண்டி ஓடுவீங்க. ஆமா. சரி, ஓடி என்ன பண்ணுவீங்க? ஓடி வீட்டுல கொண்டு போய் அப்படி கேளுங்க. இப்பதான் நீங்க சரியா கேட்டிருக்கீங்க, யாருமே கேட்டது இல்லைங்க. அழகான ஒரு பெரிய பட்டு மெத்த வாங்கி வச்சிருக்கீங்க. எதுக்கு? மான்குட்டி தூங்குறதுக்காக. மானு? சரி, ஒரு 1,00,000 ரூபா இருக்கு. வாங்கி அப்படி ஒரு மெத்தை, அந்த மெத்தையில மான்குட்டியை கொண்டு போய் படுக்க வச்சு ஒரு சிறிதான ஒரு வெளிச்சம். எப்படி? ஒரு மின்மினி பூச்சி, ஒரு 2 மின்மினி பூச்சி சேர்ந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல மான்குட்டியை ரசிப்பேங்க. ரசிப்பீங்க? சரி, மானை தூக்கிட்டு சங்குன்னு ஓடி மெத்தையில படுக்க போடுறப்ப மானுக்கு கோபம் வந்து உங்களை வெதர்ல உதஞ்சிருச்சுன்னா துள்ளும் பிள்ளை அப்படியே வடக்கு நாட்டுல பட்டுச்சுன்னா? காலையில ஏன் இப்படி அவசகரமா பேசாதீங்க. பட்டுச்சுனால் படாதுங்க, படாது, அது உதையாது. வெக்கம் தான் சொல்றேன்ல, வெக்கப்படும். பயந்துச்சுன்னா மிரண்டுச்சுன்னா தான் அது நீங்க சொல்ற. சரி, நீங்க விரட்டு பிடிக்கணும்ன்ற மானு கெடா குட்டியா புருவ குட்டியா? கட்டியான புருவ குட்டிங்க. புருவ குட்டி? ஆமாங்க. பொம்பளை மானு? ஏங்க பொம்பளை மானுங்க, பெட்டை மான். அதே பொம்பளை மானு. நான் பொம்பளை மானு ஆம்பளை மானு இப்படியா பேசுவாங்க? ஆம்பளை மானுக்கு கொம்பு இருக்கு, பொம்பளை மானுக்கு கொம்பு இருக்குங்க. நீங்க ஒரு விஷயம் கேளுங்க. என்ன? இப்படி இருக்கேன். எப்படி இருக்கேன்? இப்படியா? பூதியால இருக்கேன். அவ்வளவு பூதியால இல்லைங்க. சரி, இவ்வளவுதான் இருக்கும். கொம்பு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நீங்க அளவு சொல்ற பார்த்தா நிறைய கொம்புல குத்து வாங்கினால மாதிரி தெரியுது. பார்த்தா தெரிஞ்சிடாதா? ஆமா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. பொதுவாகவே ஆண்மானுக்கு கொம்பு இருக்கும். ஆமா, குத்துச்சுன்னு வைங்களேன் ரத்தம் வரும், வலிக்கும். இந்த மானு இந்த கொம்புட்ட இப்படி குத்துச்சுன்னு வைங்க, இனி ஒரு முறை குத்தாதா? அந்த அளவுக்கு இருக்கு. குத்து வாங்கி பார்க்க குத்து வாங்கலங்க. குத்துல வாங்கலதான் பாசியை காணா. சரி, இருக்கட்டும். எந்த ஊர் நீங்க? அந்த வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். வெள்ளிமலை இங்க அங்க இருக்கு, அதோ தெரியுது பாருங்க. ரோட்டை தானே வெறும் ஜீமக்கரில் தான் இருக்கு. ஏங்க, மலையோட தன்மை என்னன்னு தெரியுமா? என்ன தன்மை? எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சிடாதுங்க. பின்ன எவன் மாமியால வச்சிருக்கானா அவன் கண்ணுக்குலாம் அது தெரியாது. இப்போ உங்க கண்ணுக்கு தெரியுது. எனக்கு ஏங்க மாமியால நான் வச்சிருக்கல, என் கண்ணுக்கு தெரியுது. மாமியா வச்சிருக்கிறவன் கண்ணுக்கு தான் தெரியும். மாமியால எல்லா பேரும் வச்சுக்கிறோமுங்க மனசுல. ஆஹா, நான் வச்சிருக்கேன். நீங்க எங்க வச்சிருக்கீங்க? நான் மனசுல வச்சிருக்கேன். கேள்விப்பட்டீங்களா? ஆமா. சரி, அங்க இருந்து இங்க வந்து இல்ல. ஆமா. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? அப்பா பேரு சடையன், அம்மா பேரு சடச்சி. அண்ணன் தம்பி இருக்கா? இருக்காருங்க. அண்ணன் ஒருத்தன். நொன்னு காட்டுக்குளத்துல அப்படிதான் பேசுவாங்க. அப்பா நான் பள்ளிக்கூடம் கட்டி விட்டுருக்கேன், காட்டுவாசி. அதனால அப்படிதான் இருக்கு. அண்ணன் பேர் என்ன? அண்ணன் பேரு கணேசே. தம்பி பேரு மணிகண்டன். உங்க பேரு? ஏன் பேரு கந்தவேடு. என்ன வேட? கந்தவேடு. ஆமா. நான் யார் தெரியுமா? யாருங்க? நம்பிராச மகன். நம்பி மகனோ நீ? என்ன மகன் நோனியா? மகனோ நீ அப்படி பிரிச்சு பார்க்கணும். நம்பி மகன் கவுண்ட் பண்ணி மகன். கவுண்ட் பண்ணி மகன் இல்லைங்க, நம்பி மகன். இடத்துல பொறுப்பான காவலாளி. என்ன அப்படி காவலை பார்க்க? யாரையும் உள்ள விட மாட்டேன். யாரையும்? நான் தான் ஆள் பார்ப்பேன். காவல்னா ஒன்று 2 விஷயம் இருக்கு. ஆள் காவல் பார்க்குறேன். விஷயம் கேளுங்க. காவல்ல 2 விதம் இருக்கு. ஆமா. இங்கேயே யாரும் வரவிடாம பாதுகாத்துக்கிறது ஒரு காவல். ஆமா. இங்க நான் யாரையும் வரவிடாம பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்றது அது ஒரு விதமான காவல் தான். 2 விதமான காவல் இருக்கு. சரி, இந்த இடத்துல என்ன மாதிரி காவல்? யாரையும் வரவிடாம பாத்துக்கிறேன் அப்படி ஒரு காவல். பொறுப்பான காவல். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்திணை செந்தினை என்ற இருத்திணை. இருத்தினியா? செந்தூர் ஜெயந்திநாதன் காண்டி இருத்தினியா? நாங்க காவ காத்துக்கிருக்கோம். இருத்தினியா? இல்லையே. ஏன்? இரு திணைகள் தான். இரு திணைகளா? இரு திணைகள். நான் மட்டும் காவல் காக்கல, இருத்தினே எங்க குடும்பமே காவலுக்கு இருக்கு. ஆமா. பரவாயில்லையே. யாருக்கு காவல்ல இருக்கீங்க? என் தங்கச்சி இருக்கு.
தங்கச்சி இன்னொரு பெண்மகள் வேறு இருக்கின்றாள். யார் அவள்? இடத்துக்கு நான் வந்து சும்மா மேப்பாருவதே. சரி, பொறுப்பான ஆள்ல உள்ள கிடக்கு. பொறுப்பானாலு நான் மான பார்க்கல. வேணும்னா 2வது காவலாள்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஒரு விஷயம் இங்க வாங்க. என்னங்க? மான்குட்டியை தேடி வந்தது சொல்றதெல்லாம் பொய் தாங்க. பொய்யா? தங்கச்சியை தேடி தான் வந்தேன். யாரை தேடி? உங்க தங்கச்சி வள்ளியை தேடித்தேன். வள்ளி உனக்கு எதுக்குயா? ஏய், அப்ப நீ வச்சுக்க போறியா? ஏய், நான் ஏதாவது கெதிச்ச மாப்பிள்ளை கட்டி கொடுப்பேன். நீயா கேக்குற? என்னை விட கெதிச்ச மாப்பிள்ளை எங்க போய் பாப்பா? நீ இங்கிலாந்து கொண்டு பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாங்கன்னா தலைக்கு பத்தா? ஏங்க தலைக்கு பத்தல. இது வந்து அங்க தானா சேர்ந்த கூட்டம். கூட்டிட்டு வந்தது நினைச்சீங்களா? அப்படியா? இது தானா சேர்ந்தது. சரி. ஆமா. என் தங்கச்சி கோபக்கார பிள்ளையா? பட்டீர்னு பேச சப்புன்னு அடிக்க. அதை நான் பாத்துக்கிறேங்க. மாடுனே மூக்குனங்கயிறு பூரும்போது உதயத்தான் செய்யும். அதெல்லாம் தெரியும் எனக்கு. ஆமா, மாட்டுக்கு குத்தி பழக்கம் போல. ஆமாங்க. என்ன இங்க இருந்தே வந்திருக்குமா? சரி, கிராமத்தால தான்யா. ஐயா. ஆமா, நீங்க மாட்டுக்கு மூக்கனாங்க ஒரு குத்துரு. சரி. சரி, இது மாடு கிடையாது, மான். விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அப்படியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க இருந்தோ வந்து இவன் கொண்டுட்டு போயிருவான் போல இருக்கு. நமக்கு இல்லாம போயிருமா? ஐயா, திறமைக்கு பரிசு. அப்படி சொல்லுங்க. நீ எங்க ஓட்டுங்க? ஐயா, நாங்களாம் பலமான மண்டி ஓட்ட சமாளிச்சிருக்கோம். வரட்டுங்க. போதுவார். வளைப்பு குற மான்களே, ஒரு மான் வர கண்டீர நீங்களே. வளைப்பு குற மான்களே, ஒரு மான் வர கண்டீர நீங்களே. சிலதை பதில் கை கெடுத்த தப்பி, சிலதை பதில் கை கெடுத்த தப்பி, சித்தமாய் கொண்ட சத்தியத்திலே. வளைப்பு குற மான்களே, ஒரு மான் வர கண்டீர நீங்களே. கண்ணே பவதாரணி. என்னடா மாமா? இவர்தான் மானத்துல இருக்க மாமா குட்டி. மாமா குட்டி மணி தேடி வந்தவரு. சிமுண்ட நக்குன நாய் மாணிக்கு இருக்கு. உன் கூட கத்தி எப்படி போச்சுடா? பாடியா? என்ன சொன்னாங்க? தெரியும். மான தெரியாத அதை விட மான தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். எனக்கு வந்தீரோ மாப்பிள சிங்கம். மான தேடி மாப்பிள சிங்கம். ஐயா சொன்னாரு வண்டி ஓட சொன்னாரு. வண்டி ஓட வண்டி ஓட சொன்னாரு. ஐயா மச்சான் அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. ஆடி பாடி வரவேற்ற என்ன நசுந்தானே வரவேற்ற உங்களை நானும் வரவேற்கிறேன். ஆமா, மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழி பேசடி. பூச்சூடலாம் பால் பீச்செல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்க, லேசா ஆடிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. இல்லைன்னா இதை யாரும் நான் சொல்ல மாட்டேன். தெரியுங்க, நான் கண்டுபிடிச்சிக்கிறேங்க. எப்படி? அதே வயசுல அந்த மச்சம் வள்ளிதான் எனக்கு தெரியும். எப்படியா? இங்க பாருங்க, வெக்கப்படுது பாருங்க. எது இந்த பிள்ளை? வள்ளியாண்டா. இது 5 மணிக்கு மேல எவனை பார்த்தாலும் இப்படிதான் பல்லிப்பா. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழி பேசடி. மாப்பிள்ளையான முன்னாலடி, மகராசி கொஞ்சம் கண்ணாலடி. அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் என்ன. நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ? ஆடடி நதியில் ஆடடி, உளுங்க உளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு. அதிவாதியம்மா கொஞ்சமா மாடடி, அது இல்லாதடி. குளுங்க குளுங்க ஆடடியோ, குளுங்க குளுங்க ஆடடியோ. எங்க வேடுவரே ஆடுங்க, நான் பாத்து ஆடுங்க. ஒரு விஷயம் நல்லா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. யார் ஆடணும் ஒரு கணக்கு இருக்கு. ராஜபாட்டு ஆடலாமா உங்களுக்கு தெரியுமா? ரங்கராஜசாமி நாடகம் படிச்சுட்டீங்களா? வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. படிச்ச கலைய முறையா பாடுற ஒரே ஆளுன்னு அந்த. ஆமா, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்ப கலை புதுவாட வேடுவரே வள்ளி அவங்க தானே? வள்ளி கூட ஆடுறேன். ஆமா, அது நியாயம் இருக்கு. உன் பேச்சு எனக்கு இல்ல. பிடிக்கல. அத வள்ளின்னு சொன்னா நீ கரண்ட கால் இழுத்து சாகிறது உறுதி. ஏய், வள்ளி தான் எனக்கு தெரியுமே. வள்ளி கூட தானே ஆடுவீங்க. வள்ளி கூட ஆடுங்க. என்ன சொன்ன? நான் உனக்கு தான் அக்காவா இல்ல நீ எனக்கு மாமாவாடா? என்னன்னு தெரியலையே. அந்த சந்தேகம் எனக்கு 10 மணில இருக்கு. இது வள்ளி தானே? இதே வள்ளி. சின்ன வயசுல பார்த்து அதே மச்சம். இதே வள்ளி. கூட்டி போ.
அது பெருமாடு வரைக்கும் கையெழுத்துக்குன்னு வந்துரு. அப்ப இத்தனை வருஷமா நக்கறதுக்கு கூட இருக்க பாடா. இந்த அழகு பூங்கோதை யார் தெரியுமா? உங்களுக்கு சின்னத்தா மகன். சின்னத்த மகன் தங்கச்சி. அன்பு தங்கைய என் குடும்பத்தையும் சேர்ந்துடாது. நீவே பொம்பளை தானே, பொம்பளைக்கு பொம்பளை சேர்ந்து என்ன பண்ண போறோம்? அது சொல்லு. பத்தியெல்லாம் குண்டியா நோண்டியா? ஏய் அப்ப ஓன் தங்கச்சி கூப்பிடுங்க. எதுக்கு? கூட்டு கொடுங்க. அதுதான் அந்த வேலையை தானே பாக்குறியா? ஏய் மாமா வேலை பாக்குறதுல ஒழுங்கா பாருங்க. தங்கச்சி தந்துட்டா குருவி உனக்கு தானே அழாமா அப்படி போடு. உனக்கு தானே அழாமா அப்படி போடு. சேர்ந்து சேர்ந்து நீ என்னமா பண்ற தங்கச்சி? சத்தம் பொரியா? ஆமா உடைய பார்த்த நாய் மாதிரி யான்னு இருக்க. டேய் என்னோட தங்கச்சி இருக்கே, இந்த பிள்ளைய கட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இருக்கும் போதே. தங்கச்சி உன் மதினி தானே? பிடிச்சேன் கட்டியே பிடிக்கல. உன் மதினி முகமெல்லாம் கட்டி கட்டி வந்திருக்கீங்க. காலியில சாண்டாங்க. இங்க வா. இவ என் மதனியா? நம்ம கிறக இந்த மதினி. இத பார்த்தா நீ மயங்கின. ஆமா இவ வாயை பார்த்தா மயங்கின. தங்கச்சி இந்த நிக்கிறார வேடுவரு மானம் கட்டு வந்திருக்காப்புல. மானங்கிட்டா? மானங்கி கேட்டு நம்ம இடத்துக்கு வந்தவங்க ஏன் நாங்க ரெண்டு பேரும் அப்படித்தானே திடுறோம். சரி மானை கேட்டு வந்திருக்கா. மானங்கிட்டா? ஆமா மான் இங்க இருக்கா. இவர் பார்த்தாராம். நான் எவ்வளவோ சொன்னேன். என்ன சொன்ன? மான் இல்ல அப்படியே நிக்கிறாரு. கிளம்புங்கன்னு. அப்படியே நிக்கிறாரு. ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அதான் சங்கட்டமா இருந்துச்சு. சங்கடப்படுறவருக்கு வார்த்தை சொன்னாரா? எனக்கு ஏன் சங்காட்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏன்? இவர் சொன்னாரு மானை தொலைச்சு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சு. அந்த பசி மயக்கம் மானை தேடி தேடி கிறக்கமாயிட்டே இருக்கு. நம்ம வெள்ளிக்கிழமைங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று எல்லா பேருக்கும் கஞ்சியாச்சு ஊத்துவோம்ல, ஏழை எளியவங்களுக்கு ஊத்தணும். இன்னைக்கே வெள்ளிக்கிழமை. எப்படி நாளும் இந்த பசி கறக்கத்துல இருக்க வேடுவர் உங்ககிட்ட வாங்கி குடிக்கணும்னு வந்திருக்காப்புல இப்பதான் கஞ்சிய. சரி பாவமாத்தான் இருக்கு. சரி மத்தா இருக்கு. நல்லா இருக்குமே. கொம்புட்டுல குத்துமா? ஆமா. ஏய் தங்கச்சி தாயா, மரியாதையா பேசு. சில்லு மூக்கு பேந்துற. இவள என் தங்க தங்கச்சி இவர்தான் ஒரு மனுஷன். இவ பின்னாடி தெரியுற என்ற. ஆமா வாய பாரு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு என் தங்க வாடி. சரி இவள் அண்ணே இவளை சொல்லி இவளை சொன்னப்ப சொல்லிருப்பாள்லவ. தங்கச்சி இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? அவ சொல்லி கேட்க மாட்டாரு. அப்படியா? இருந்தாலும் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரா? சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு. நம் இனத்தவர் என்ற முறையில் அவர் ஒரு சிறிய வரவேற்பை கொடுத்தால். ஐயா அண்ணே ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் சாமி இங்க வா. எதுக்கு வெக்கப்படுறீங்க? ஏன் வெக்கப்படுறீங்க? இருடா ஊதிகாலி இருடா. ஏன் வெக்கப்படுறீங்க சாமி? நான் இது வரைக்கும் ஆம்பளை பார்த்தது ஆம்பளையே பார்த்தது இல்லைன்னா உங்க அண்ணனை பார்த்தா பொண்ணுக போய் மாதிரி இருக்கா? ஐயோ இல்ல அவன் ஆம்பளை சொல்ற. ஆம்பளையவே பார்த்தது இல்லை இந்த அண்ணனை தவிர. எங்க அண்ணன் போயிருச்சு போ.
நான் எங்க போக போடி. எங்க எங்க அண்ணன் போயிட்டாரடி. அதே ஆயிருக்க போறேன் நான் பின்னாடி போய் எதுக்கு போக போய் இந்த பிரிஞ்சு கிடக்கலாம் எடுத்து சொருகு. என்னப்பா பிரிஞ்சு கிடக்குற வெளியெல்லாம் எடுத்து சொருகி வை. எதுல சொல்லுங்க போய் எங்க அண்ணன் வச்சுக்கிட்டு நான் பாரு. வருக தாங்கள் வந்த நோக்கம் இதோ ஒரு மானியத்தை வந்ததாக அண்ணனும் தொழில் முறைத்தாலும் தாங்கள் என்னிடம் மான் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் அனுபவங்களை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுங்கள் விடுவரே. அகிலும் சந்தனமும் அலங்கொளிர பழங்கொழிக்கும் புல்லையும் பாக்கும் தேக்கும் தேரினை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை. ஏப்பா ஏய் வள்ளி யாருக்கு போட்டிருக்கு? தேவையில்லாததெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? எனக்கு போட்டிருக்கா உங்களுக்கு போட்டிருக்கா? அப்படி சொல்லுங்க. இது தங்கம். என்ன பண்ணுவாரு? பார்த்து பேசுறேன். ஒரு பொம்பளை விளையாட்டா ஒத்தையில நிக்குது, ஒழுக்கமா பேசிக்கங்க. தேவலாம அகிலும் சந்தனமும் அலங்கொளிர பழங்கொழிக்கும் புண்ணையும் பாக்கும் தேக்கும் தேரினை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை என்று இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநாடார் மகளே. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லக்கூடிய ஐவகை இலக்கணத்தின் செந்தமிழ் வானில் சிறகெடுத்து பறக்கும் குறிஞ்சிநில குற்றவன் பெற்ற குலக்கொடியே வால்கனி வளகனின் கடமை உணர்வு. கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசே வள்ளி மாதே. எப்படி ஒரு இந்த வார்த்தையை சொல்றதுக்குள்ள ஒரு மனசு வேணும் பாருங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசே வள்ளி மாதே. நல்லா யோசிச்சு பாருங்க. யாராச்சும் சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன் இல்லையா? பெண்ணரசே வள்ளி மாதே வந்தாரே வாழவைக்கு வந்த நாட்டில் வந்திருப்பவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிமுனரே. வாருங்கள் வருவரே. அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. வரவேற்புக்கு நன்றி. வரவேற்புக்கு நன்றி கூறி கந்தவிடன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால், காவிய புகழ் கொண்ட கழுமாமலைக்கு சொந்தக்காரன். தந்தை பேர் அந்தவிடன், தாயார் பேர் பந்துவிட வச்சு. எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கின்றார், அவர் பேர் நீலமணி வேடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமைக்கு மடமையிலிருந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு சின்ன குட்டி மடவென்கிற விருப்பம். நானும் வந்தேன். குட்டி வந்தது. குட்டி பெண்ணை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்ன கண்டது மறைந்து கொண்டது. மறைந்த ஒன்றை எட்டி பிடிக்கும் முற்படும் பொழுது பேசுறீங்கல்ல, கையும் வரக்கூடாது. கை நாடகம் ஆடுவீங்க, ஒடிச்சிருவேன். என்னவென்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கின்றார், கேட்டுப்பள்ளிக்கின்றது உங்கள் அன்னார் தெரிவித்தார். ஆகவே தலைவன தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பது ஆராய்ந்து அறிந்து கந்தவடன் தேடி வந்தது இந்த மான் குட்டி தான் என்பதை உணர்ந்து அதை பிடிப்பதற்கு வழி செய்ய வேண்டுமா? என் மான் எப்பேற்பட்ட மனு மானுக்குண்டான சிறப்பு அடையாளத்தை அப்புறம் என்மான் 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 இத்தினை புலத்தினிலே எழில்மேவும் மான் பிடிக்க ஒப்புதல் தருவாயம்மா, வள்ளி சம்மதம் தருவாயம்மா. என்மான் 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 படைத்தனே பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தனை தனல் புகழ் நிலை தோங்கவே. என்ன கபடி 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 கபடியா? என்ன இடம் அடைக்கிறீங்களா? சரி வரா நீங்க இடத்தை அடைக்கணும். என்னங்க சும்மா வேற ஒரு பொம்பளை புள்ள ஒத்தையில போய்க்கிருக்கு, அதை நீங்க பின்னாடியே வரட்டுறீங்க, பின்னாடியே இருக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? படைத்தனை பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தனை தனல் புகழ் நிலை தோங்கவே. படுத்தாலும் எழுந்தாலும் மான் என்னமே, படுத்தாலும் எழுந்தாலும் மான் என்னமே. படுத்தாலும் அதே ஞாபகமா இருக்குங்க, எழுந்தாலும் அதே ஞாபகம். வயசு கோளாறு. அப்ப அந்த கல்லை வச்சு எரிஞ்சா சரியா அது சுதி எப்படி சாப்பியா? அதெல்லாம் சேர்த்து மான்குட்டியை பிடிக்கணுங்கிற எண்ணம்ங்க. படுத்தாலும் எழுந்தாலும் மான் என்னமே, இதை பிடிக்காமல் விட மாட்டேன் எனதுள்ளமே. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் வேறு தினம் பாடும் புயல் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். வேலைக்கு போனால் வந்து சாட்சிகள் சொன்னால்
அழகுள்ள மான் உனக்கு ஆசைவான் என் மான் என் மான் என் மான். ஜாதி அபிமானம் சன்னியாசி கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் வாங்க படுவரே, நீங்க தேடி வந்த மான்குட்டி இங்கே தான் இருக்கு அப்படின்னு நீங்க அனுமதி கொடுக்கணும். நான் பிடிக்கணும். பார்ப்பதற்கு அழகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தாரம்னு சொன்னீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேங்க. ஒரே ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. கண்ணால் பார்த்ததுமே காதால் கேட்டதுமே தெரிய விசாரிப்பதுமே முதல் கவலை எங்கள் அண்ணன், ரெண்டாவது கவலை தோழி, பெண்ணு, மூணாவது கவலை நான் இருக்கேன். மூணு பேருக்கு காவலை மாரி உங்கள் மானாகப்பட்டது உள்ளே நுழைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. உங்கள் மானுக்கு வரவே இல்லை. வேற எங்காவது போய் உங்கள் மானாகப்பட்டதை தேடி பறிப்பது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. நான் காவலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காவலை கெட்டிக்கிறோம் இல்லாமல் வேற எங்காவது தேடி போகலாம். விடுவரே இடம் தவறி போறாளா? இடம் தவறி தான் வந்திருக்கு. இருக்கு. நீங்க வேற இடம் தவறி தான் இங்க வந்திருக்கீங்க. வந்ததே இடம் தவறி தான் வந்திருக்கீங்க. நீங்க அப்படி பேசாதீங்கன்றே. மானை இங்க பாத்தீங்க? வெள்ளி மலைக்கு இடையில எங்க விட்டீங்க? உங்க இடத்துல மானை பிடிக்க முடியாமையா? அப்படி இல்லங்க. பிடிக்க முடியாம தானே. எனக்கு ஒரு கால நேரம் வேணும். என்ன கால நேரம் வேணும்? தெளிவா இருங்க. கால நேரம்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப மான் வேகமா மன வேகம் சொல்லுவாங்க. உண்மைதான். மானோட வேகத்தை ஓட முடியுமா? ஓட முடியாதுங்க. முடியாதுல்ல. அப்புறம் எப்படி முடியாத காரியத்தை நேரங்காலத்தோட செயல்படணும் எப்படி சொல்லுவீங்க நீங்க? பயந்து ஓடலங்க. கொஞ்சம் வெக்கம். வெக்கம். ஆமா. கொஞ்சம் நாணம். உங்க மானம் தெரியுமா? எனக்கு சொந்தமான மான்குட்டிங்க. உங்களுக்கு சொந்தமான மான்குட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுங்க. எங்க அம்மா சொல்லி இருங்க. ஊர்ல 1000 மான் இருக்கு. ஆனா இத பார்த்தா நமக்கு சொந்தமான மான் இருக்கு. இந்த மான்குட்டி எனக்கு சொந்தம்னு எங்க அம்மா சொல்லி விட்டாங்க. உங்க அம்மா சொன்னாங்களா? சரி, எப்ப சொன்னாங்க? வரும்போது தான் சொல்லி விட்டாங்க. இப்ப வரும்போது இந்த உங்க அம்மா மான்குட்டி நமக்கு சொந்தமான மான். அப்படி உங்க அம்மா மானை பார்த்தாங்களா? இப்ப மானை பார்த்து இந்த மானும் உங்களுக்கு சொந்தம் அப்படி சொன்னாங்களா? பேசுறதுல ஒரு அளவோட பேசுங்க சரிங்களா? சரியா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறீங்க நீங்க. பேசுறதெல்லாம் பொய்யா பேசிட்டு நிக்கிறீங்க நீங்க. தேவையில்லாத வார்த்தை உங்களை வாடி போடினோ இல்ல மரியாதை இல்லாம எதுவும் பேசணும். ஏன் அப்படி வேற பேசுவீங்களா? அப்படி வேற பேசுவீங்களா? பேசி பாருங்க. பார்த்து தேவையில்லாத வார்த்தை என்ன தேவையில்லாத தேவையில்லாத வார்த்தை அப்படி பேசுவீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? இல்லாத மான இருக்குன்னு சொல்றீங்க. அறிவு இருக்கா? அறிவு இருக்கவா? யாருக்கு யாருன்னு கேட்டேன். விடுவரே நம்ம இனத்தவரு அப்படின்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா ஏட்டிக்கு பூட்டியா பேசுனா பேசுற வாய் இருக்காது. என்ன பண்ணு? கோவம் வருதா? பார்த்து பேசுற மரியாதை ரொம்ப முக்கியம். இல்லையோ கோவம் வந்துருங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் பார்த்து பேசுங்க முதல்ல. யார்கிட்ட என்ன இல்லையோ கோவம் வந்துரும். நீங்க என்னைய கேளுங்களேன் அறிவு இருக்கான்னு. அடேப்பா கேளுங்க. நீங்க இல்லன்னு தான் சொல்றீங்க. இருக்கு ஏன்டா இருக்கு. எனக்கு கோவம் வராதுங்க. அடே அப்பா இருக்கு நீங்களே சொல்லிக்கிறதா? 100 ரூபா இருக்கான்னு கேளுங்க. இருக்கு நீங்களே சொல்லிக்கிறதா? அண்ணே ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்னா பரவாயில்ல. அவர் இல்ல போல இருக்கு நம்மகிட்ட கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்குவாரு. அறிவு இருக்கான்னு கேட்டா கோவம் வரணும். ஒரு மானை பிடிக்க தெம்பு இல்ல. வாய் மட்டும் காது வரைக்கும் தேவையில்லாத விஷயம். உங்க இடம் ஒரு விஷயம் இல்லாத நம்மளுடைய பெயராகப்பட்டது ஊர்வலம் சொல்ல வேணும். வந்தமா போனமா அப்படின்றத விட நம்ம இல்லைனாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம 4 பேர் நம்மளை பார்த்து பேசணும். இப்படிலாம் ஒரு மனுஷன் இருந்தாரு அப்படின்னு பேசணும். வாழ்ந்தா அப்படி வாழணும். 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் வச்ச வாழணும்னு சொல்லியிருக்காங்க. யார் 4 பேர் போன பாதையில போகணும்? அப்பர், சுந்தர், சம்பந்தர், தெரிவாசகர். 4 பேர் போன பாதையில நீங்க வந்து எப்படின்னா 4 பேர் போன பாதை அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேர் போகின்ற பாதையில போகணுமா? ஆனா நான் பாதையை உருவாக்குவேன். 4 நீங்களா என்ன பாதை உருவாக்குவீங்க? பாதை இருங்க. எனக்குன்னு ஒரு பாதை, தனக்குன்னு ஒரு பாதை உருவாக்குவரு இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை இல்லாத மானுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாரு. நீங்களா இதுல நீங்க தனியா வேற உருவாக்குவீங்களோ? ஆமாங்க. ஏன்னா அடுத்தவங்க போன பாதையில போறதை விட தனக்குன்னு ஒரு பாதையை வந்து உருவாக்குறத என்னோட தனக்குன்னு பாதையை உருவாக்க நல்ல விஷயம். ஆனா ஒண்ணுமே இல்லாம விஷயம் இல்லாம நாம மட்டும் உருவாக்கி என்ன பண்றது? ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும், காரணம் இருக்கணும். மான்குட்டியை பிடிக்கிறதே உயர்வான லட்சியம். ஒரு விஷயம் கேளுங்க. மான்குட்டி எப்படி வேணாலும் பிடிக்கலாம். வலை வச்சு பிடிக்கலாம், சில வச்சு பிடிக்கலாம். மான்காட்டி மான் பிடிக்க வேண்டியது எதுவுமே இல்லாம வலை வச்சு பிடிக்கணும்னு வைங்களேன், ஓடி வரும், வலையில சிக்கும், கால் மாட்டிக்கிறோம். மாட்டினா என்ன ஆகும்? ஒரு குழி வெட்டுற வேகமா வரும், குழிக்குள்ள விழுந்தா கால் அதே மாதிரி உடைஞ்சிரும். உங்க மனசு தாங்காதா? சரி, அப்புறம் எப்படித்தான் மானை பிடிப்பீங்க நீங்க? மானை கையால பிடிக்கலாம். நீங்க மானை பிடிக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் பிடிச்சுறியா? கையில யாராவது மானை பிடிச்சிருக்காங்க? பிடிப்பங்க. நீங்க என்ன பிடிப்பீங்க? நீங்க உலகத்துல அப்படியே புதுசா வந்துட்டாரு. நான் பிடிப்பேன் அப்படியே. சிவபெருமான் மான்குட்டி அவர் இவர் ஒண்ணு அப்படியே பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசுறீங்க. நீங்க ஏன் அப்படி என்ன கூடாது? சிவபெருமான் பிடிச்சாருன்னா சாதாரணப்பட்டவரா? எவ்வளவு பெரிய கடவுள் அவர் பிடிப்பாரு. நீங்க தெய்வம் பிடிக்க முடியுமா? அது நீங்க சம்பந்தமா பேசுறீங்களே, ஒரு நியாயமா பேச வேணாம். எங்க கொண்டு போய் பேசுறீங்க பத்தி அவர் பிடிச்சாலும் நீங்க பிடிக்க முடியுமா? மனித உருவில் தெய்வம் இருக்கான்.
தெய்வம் வந்து நேரடியா வருமா? வராது. வராது. மனித உருவில் ஒரு விஷயம் வந்து ஒரு தன்னை உயிர் காப்பக்கூடிய வந்து ஒரு உதவி செய்யறாங்க, அவங்க தான் வந்து அந்த இடத்துல கடவுள் நேரம் வரமா. கடவுள் நீங்க சொல்ற மாதிரி கடவுள் மனிதர் அப்படம்ல ஒரு சிரமம் கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவா, தெய்வமே நேரடியா வந்து முதல்ல தெய்வத்தை பார்த்திருக்குமா? கடவுள் பார்த்தது கிடையாது. நேரடியா வந்து தெய்வம் உதவி பண்ணுமா? கிடையாது. ஏதாவது ஒரு மனிதனுடைய உருவத்துல வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, கடவுளே கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி, கடவுளே நேர்ல பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் கடவுள். அப்ப உடனே அது சரி நீங்க சொல்றதா சரியில்லை உங்களுக்கு, நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லுது. அப்ப அவர் பிடிச்சாரு இந்த மான அப்படி புடி அப்படின்னு கடவுள் வந்து உங்களுக்கு பிடிச்சு கொடுப்பாரோ? அப்படி இல்ல, மனசு யாராவது பிடிச்சு கொடுப்பாங்களா? பிடிக்க முடியாதுங்க. இல்ல முடியும்ங்கிறது வந்து தன்னம்பிக்கை, முடியாதுங்கிறது முட்டாள்தனம். நம்மளுக்கு தேவை இல்லாத அவநம்பிக்கை உடநம்பிக்கை. அதே நம்ம இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும். நம்மளால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை முடியும் என்பது இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டே விஷயம் தான். என்னால மட்டும்தான் முடியும்னா அது மண்டகணம். என்னாலையும் முடியும், என்னாலையும் முடியும்ங்கிறது என்னோட தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தாலும் கூட நம்மளுக்கு முடியும். ஆனா முடிஞ்சாலும் கூட தெய்வத்துக்கு போய் நம்ம என்ன தெய்வ நம்பிக்கை முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி வேணும், முயற்சி வேணும். நம்மளுக்கு முயற்சியே இல்லாம என்னால முடியும் முடியும் சும்மாவே இருந்தாங்க நம்ம என்ன பண்ண முடியும்? எதா இருந்தாலும் முயற்சி செய்யணும். முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையான்னு சொல்லிருக்காங்க. முயலும் வெல்லும். ஆமா, முயலாமை வெல்லாது. அவ முயல்ந்தாதான் நம்ம வெல்ல முடியும். முயலாமைனா ஒண்ணுமே செய்யாம இருந்தா நம்ம முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்றேன், உங்க தேடி வந்த மான் இங்கதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. மான் குட்டினா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. பாத்துருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு தூரம் பேச மாட்டீங்க. மானே வரலன்ற அப்படின்னா பாத்துக்க மாட்டீங்க. மானிங்க தான் இருக்கு. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மானி மாணிக்கிட்டு நீ வார்த்தையை மாறாமல் பேசுறது, நீ வார்த்தையை மாறாமல் பேசுறது. பார்த்தா மசமரம் மறந்து விட்டா மரம். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். இவ காத்து கிளிய போலைக்கு வர வந்தாரு, ஏமாந்து பாவைய ஓட போறாரு. இவ காத்து கிளிய போலைக்கு வர வந்தாரு, ஏமாந்து பாவைய ஓட போறாரு. நேடு வரை உமக்கு இது வருத்தமாகுமா? நேடு வரை உமக்கு இது வருத்தமாகுமா? வேறு மனம் தேடி போக உமக்கு வருத்தமாகுமா? வேறு மனம் தேடி போக உமக்கு வருத்தமாகுமா? சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மாலைக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க விடுவரே. ஏத்தா உங்களையெல்லாம் நம்பித்தான் கல்யாணம் முடிக்கணும் இருக்கேன். நீங்க வாட்டுக்கு இப்படி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்படித்தான் முடிக்கிறது? இருந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போங்க. ஆமா, ஏதா கல்யாணத்தை பாருங்க தான். இது மேயாதம்மா
நமல்ல காண குயிலில் நிகழ்வுள்ள எதுமே யாத்தமான் கணக்குறவர்கள் மண்ணை ஒதுக்கின தேனும் பாகும் தினமாவும் தின்பதல் ஆதரு புள்ளரு போதும் மேஜாத்தமான் தேனும் பாபும் திலை மாவும் தின்பதனார் பொருள் போதும் அடிபருத்து முடிதிருத்து அடிபருத்து முடிதிருத்து நுனி கருத்து அடிபருத்து முடிதிருத்து நுனி கருத்து ஒப்புள்ளமா சாயாத ஒப்புரல் இருந்தாலும் கொம்புரல் இருந்தாலும் கொம்புரல் இருந்தாலும் கொம்புரல் இருந்தாலும் தல் தலையிலுமிருந்து பாயாதமா தல் தலையிலுமிருந்து பாயாதமா ஆழ்வர கண்டதுண்டோ ஒரு மாழ்வர கண்டதுண்டோ மற்றும் பொற்போன்ற நல்மேனி பொற்போன்ற நல்மேனி துளங்கிட புதிர் நல்கிய மாழ்வர கண்டதுண்டோ 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 உண்டோ மானைக்கு உண்டான அடையாளம் இல்ல பெண்ணுக்கு உண்டான அடையாளம். மான் என்றாலும் பெண் என்றாலும் ஒன்றுதானே வள்ளி. உன்னைத்தான் தேடி வந்தேன். உன்னையே அண்ணே! காதலிக்கின்றேன். உன்னையே அண்ணே! திருமணம் முடிக்கப் போகின்றேன். ஆ? ஆத்தங்கர ஓரத்திலே அங்கே வந்த உருவமா அழகழகா 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 ஆடை கட்டி பழக வந்த பருவமா ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்து உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா நெத்திரவு வந்த ஐயா அந்த டான்ஸோட தான் ஆட மாட்டேன்னு சொன்னீங்க வள்ளியோட ஆடுறது சொன்னீங்கல்ல ஆமா அதான் நான் சாச்சு அப்புறம் குங்குமத்தை சுமந்து கட்டி குளிக்கு வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவை கொண்டு குளிக்கு வரும் ஒய்யாரி நடைக்கு முதல் நடவாசிங்க என்னங்க ஆட சொன்னாங்கம்மா இது மாதிரி வராங்க குங்குமத்தை சுமந்து கட்டி குளிக்கு வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவை கொண்டு குலுங்கி வரும் ஒய்யாரி கட்டி முத்தம் தந்தவளே காதல் பேச வந்தவளே கட்டி முத்தம் கொண்டவளே காந்த பேச வந்தவளே கட்டி முத்தம் தந்தவளே காதல் பேச வந்தவளே அவளா இவளவே மனசுக்குள்ளே நினைக்குது கிளிப்பிள்ளே 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 கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எனக்கு பறக்குது பரவாயில்லையா அடுத்த அண்ணே ஆமா. அண்ணே ஒருத்தர் வந்தார்ல அண்ணே அவர் ரொம்ப மோசம் அண்ணே. ஏன்னா அண்ணன்டா அண்ணி வந்திருக்கு. இன்னும் திருந்தலாமா விடிய விடிய. அண்ணே அப்புறம் நீ காதலிக்கிறேன்னு சொன்னார். தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அப்படியா நீ பிடிச்சிருக்கு சொன்னார். யாரோ ஒருத்தர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா நான் ஏற்றுக்கிற முடியுமா? ஆமாண்ணே. நாளாக உன்னை கண்டெடுத்து வளர்த்து நாங்கள் இழிச்சா போயிலுங்களா சதுரங்க ஆத்தா கோயிலில் 200 ரூபா காணிக்க வச்சுட்டு நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறேன். இந்த மாப்பிள்ளை வேணாம். என்னம்மா உன் அண்ணன் எதுக்கு இருக்கு? நீ எதுக்கு இருக்க? படிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறேன். படிச்ச மாப்பிள்ளை? ஆமா. சரி என்ன பண்ணுவோம் இப்ப? கும்பிடு. முருகன் வேண்டுமா? முருகா முருகா தங்கராசு குமரா அங்க வாரியா மயக்கப்பட்டு உழுதுட்டானியா எது பாம்பு எது கடிச்சிருக்கும் நினைக்கிறேனியா உழுதுடியா முருகா வருவீங்க முருகா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படி வெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு முரசொலிக்கே வரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்கே முரசொலிக்கே வரிசங்கம் நின்றாங்கே
முருகா. வள்ளி எனக்கு வேடனாக ஒரு- வந்தது நானே. உன்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட. என்ன அவசரம்? இவ்வளவு அவசரம் பொம்பளை பிள்ளைக்கு ஆகாத. என்ன எழுத்து பேசுறீங்க, வேற மாப்பிள்ளை கட்டி வச்சுருவேன். நீ ரொம்ப இவனும் கொண்டு போயிடுவாருன்னு என்ன உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. வள்ளி வேடனாக வந்தது நானே. உன்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நமது திருமணம் நமது நாட்டு மக்கள் முன்னிலையில் இனிதே நடைபெற வேண்டும். திருமணத்திற்கு ஏதேனும் வரம் அப்ப பாத்துக்க எப்படி இருக்கு. இந்த நேரம் என்னென்ன தோணுதோ கேட்டு இந்த வாங்கிக்க. மச்சினிங்க சொல்லதாண்டா தாங்கவே முடியல. எங்க போனாலும் எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் அனைவரும் இளையராகி என்னை முதலில் வைத்து வள்ளி தேவியானை சமேத சுப்பரமணியன் என்று அழைத்து வர தர வேண்டும் முருகா. நமது காவியத்தை இந்த நாடகத்தை நடத்திய அந்த கிராமத்தில் வாழக்கூடிய அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் மற்றும் மாணவ செல்வங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்றே இன்று முதல் அழைப்பார்கள். சம்மதம் தானே? முழங்கட்டும் மேளங்கள். சதுரங்க நாயகிக்கு திருநாளாம் அவன் தலகை காண வரும் ஒரு நாளாம். சதுரங்க நாயகிக்கு திருநாளாம் அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். சித்திரப்பு மாலையிலே தோரணமா, சித்திரப்பு மாலையிலே தோரணமா, அவன் சிங்கார வேளையிலே ஊர்வலமா. சதுரங்க நாயகிக்கு திருநாளாம் அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். பாலோடு பன்னீர் அபிஷேகமா, அவ பொன்னேனி மலர்களிலே அலங்காரமா. பாலோடு பன்னீர் அபிஷேகமா, அவ பொன்னேனி மலர்களிலே அலங்காரமா. மங்கள குங்குமத்தின் திலகமா, மங்கள குங்குமத்தின் திலகமா, அவ மஞ்சையிலே ஆடை கட்டி வந்திருந்தாள். அம்மா சதுரங்க நாயகி தான் திருநாளா அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். பாலோடு பன்னீர் அபிஷேகமா, அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமா. பாலோடு பன்னீர் அபிஷேகமா, அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமா. மங்கள குங்குமத்தின் திலகமா, மங்கள குங்குமத்தின் திலகமா, அவன் மஞ்சளிலே ஆடை கட்டி வந்திருவாளாம். அம்மா சதுரங்க நாயகிக்கு திருநாளாம் அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். சித்திரப்பு மாலையிலே தோரணமா, சித்திரப்பு மாலையிலே தோரணமா, அவன் சிங்கார வேளையிலே ஊர்வலம். சதுரங்க நாயகி தான் திருநாளாம் அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். அது செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும்.